வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். எப்படியோ ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அதில் மொத்தம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் 36 தீர்மானங்களுக்கு மேல் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் குறிப்பாக அதில் 16 குற்றச்சாட்டுகள் அன்புமணி மேலே சுமத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்க வேண்டும். அது 7 நாட்களுக்குள் அப்படின்னு நோட்டீஸும் அமைச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ராமதாஸை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு சாமி சிலைக்கு முன்னால் அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கேவலமாக அவரை சித்தரித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். உண்மையிலே இது மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இதை அன்புமணி கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் அந்த பாமக பொதுக்குழு ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் அன்புமணி உட்கார வேண்டிய இடத்துல தாம் பொண்ணு காந்திமதி உட்கார வச்சிருக்கிறார். மற்றபடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் அவருடைய தனிச்செயலர் சுவாமிநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலே வந்திருக்கு. அது அன்புமணியின் மூலமாக வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிருக்கு. அதாவது 15/8 சுதந்திர தினத்து அன்னைக்கு பாலவாக்கத்தில் டீ கடையில் உட்காந்துருக்கார் புருஷன் பொண்டாட்டியோட ராமதாசனுடைய தனிச்செயலர் சுவாமிநாதன். அப்போ ஒரு கும்பல் நீ ராமதாஸை விட்டு விலகிரு, என்ன இல்லைன்னா உன் பொண்டாட்டி புள்ள பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படிங்கிற மிரட்டிட்டு போயிருக்காங்க. அவர் இன்னைக்கு டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவலாக இன்னைக்கு பாமக அவனுடைய நிலைப்பாடு போயிருக்கு. 2 உடஞ்சாச்சு. இப்போ பல விதமான விஷயங்கள் 2 மக்கள் கண்ணுக்கு தெரியுது, குறிப்பாக தொண்டர்கள் கண்ணுக்கு. இதையெல்லாம் விட தன் தாய் சரஸ்வதியினுடைய பிறந்த நாளுக்கு தைலாபுரத்துக்கே போயிருக்கார் அன்புமணி. பக்கத்தில் ராமதாஸ் அப்பா ராமதாசன் நின்றுக்கிறார். தாய் சரஸ்வதியினுடைய பிறந்த நாள், அந்த அம்மாளுக்கு கேக்கு ஊட்டியிருக்கிறார் மகன் அப்படிங்கிற முறையில் அன்புமணி. மற்றபடி அப்பன் அப்படிங்கிற முறையில் ராமதாஸை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. எப்படியோ பாமக ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டிட்டார். 4000 பேர் கலந்துருக்கிறாங்க. ஏகப்பட்ட தீர்மானங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தில் அந்த 7 நாட்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட விஷயத்தை அன்புமணி எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற வச்சு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதையெல்லாம் விட அரைவேக்காட்டுத்தனமான அன்புமணி தர்மபுரி மாவட்டத்தை திமுக கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு திமுக அமைச்சர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை விளாரை தூக்கி வீசியதை போன்று அன்புமணியை பயங்கரமாக இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கார். தர்மபுரியில் ஒரு 5 தொகுதி, அதாவது திமுக